ரீசெண்டா ஸ்ருதி நாராயணோட ஆடிஷன் டேப் வந்து லீக் ஆயிருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு ஆடிஷன் டேப் வீடியோ வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. பேக் டு பேக் பாத்தீங்கன்னா 2 ஆடிஷன் டேப் வந்து இப்போ லீக் ஆயிருக்கு. ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு அப்படிதான் வந்து சொல்லணும். இப்படியெல்லாம் ஆடிஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதி நாராயண் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஏஐல தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டைரக்டா அவங்களோட சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில. அண்ட் இப்போ அவங்களோட செகண்ட் வீடியோ வந்து லீக் ஆயிருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நயன்தாராவோட படத்துல இருந்து ஒரு பாட்டை வந்து போட்டிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரியில. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு ஸ்டோரி தான் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதாவது அவங்களை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி தான் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் வந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து அதாவது மீடியாவில் இருக்க நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து போஸ்ட் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இதை யாருமே என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த படத்துக்கு இல்லைனா எந்த சீரியலுக்காக இந்த ஆடிஷன் நடந்தது இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து இது வரைக்கும் வெளியில் வரல. ஸ்ருதி நாராயண் கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் டைரெக்டாக வீடியோ மூலியமாக வந்து இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. பட் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மீடியா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய செட் பேக் தான். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.